உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, இந்த 12 ராசிக்காரர்கள் இருக்கிறாங்க. அதுல ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த தெய்வங்களை வணங்க வேண்டும், அதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்கிறோம். அதுல மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பதை இந்த பதிவுல நம்ம சொல்ல போறோம். இப்ப மிதுன ராசி புதனுடைய ஆதிக்கம் படைத்தவர்கள். அப்போ மிருகசீரிஷம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்களும், புனர்பூஷம் 1, 2, 3 பாதங்களையும் கொண்டது மிதுனம். இதனுடைய ஆதிக்கம் புதன். அப்ப அந்த புதன் அப்படின்னாவே ரொம்பவுமே நகைச்சுவை பிரியர்கள், அறிவு திறன் ஜாஸ்தியா கொண்டவங்க. இவங்க அடுத்தவங்களுக்கு அறிவு சொல்வதில் வல்லவர்கள். அப்ப அதே சமயத்துல அடுத்தவங்க பேசுறத இவங்க கேட்கவே மாட்டாங்க. இவங்க தான் ஒரு இடத்துல நிற்கிறாங்கன்னா அந்த இடத்துல இவங்களுடைய பேச்சு தான் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப அடுத்தவங்க என்ன பேசுறாங்க, என்ன சொல்றாங்க, அதை காதுல வாங்கிக்கவே மாட்டாங்க. இப்படி போறதுனாலதான் இவங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் இவங்களுக்கு வருது. அது கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது. அப்ப நமக்கு எதிர்பால் இனத்தவர் என்ன பேசுறாங்க அப்படின்னு நம்ம கேட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் பதில் சொன்னோம்னா அது நல்லா இருக்கும். அவங்க சொல்றத இவங்க காதுல போட்டுக்கிறதே இல்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை முழுசா பேசிடுறாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க படிப்புலயுமே பட்டதாரிகள், நல்லா படிப்பாங்க. உலகத்துல எந்த மூலையில எந்த நாட்டுல வேணாலும் புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் தான் ஜாஸ்தியா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விஷயங்கள்லயும் இந்த புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு எப்பவுமே பேராசை கிடையாது. ஆனா தான் எடுத்த லட்சியத்தை நம்ம சாதிக்கணும், நம்ம சம்பாதிக்கணும். நம்ம சம்பாரிச்சு நம்மளால 4 பேர் நல்லா இருக்கணும், நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும். இது எல்லாத்த விட நம்மளுடைய மக்களை நன்றாக வாழ வைத்து அழகு பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்பவுமே எச்சரிக்கையாகவும் அதே சமயத்தில் ரொம்பவும் பொறுப்பாகவும் இருப்பாங்க. அப்படி இருந்து இன்னைக்கு வரைக்குமே மக்களை நல்லபடியாக காப்பாற்றி கரை சேர்த்தி வருகிறார்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் காப்பட்டது தொழில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை, அக்கா தங்கச்சிகளுக்குள்ள பிரச்சனை, அந்த குடும்ப சூழல் சரியில்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது சரியில்லை. ஒரு தொழில் செஞ்சு நம்ம சம்பாரிச்சு நம்ம சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற திருப்தி, மன நிறைவு கண்டிப்பா கிடைக்கிறது இல்லை. அப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அவரவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில செஞ்ச கரும வினைகள். அவங்க போன ஜென்மத்துல நீங்க நல்லது செஞ்சிருந்தா நல்ல பலன் அனுபவிப்பீங்க. போன ஜென்மத்துல நீங்க கெட்டதை செஞ்சிருந்தா இப்ப கரும வினைகளை அனுபவிக்கிறீங்க. அப்ப நல்லதும் கெட்டதும் மாறி மாறி இந்த பிறவியில அனுபவிப்பீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா, இப்ப அந்த கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இதுல பார்க்க போனா, எனக்கு இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறேன், இந்த ராசியில பிறந்திருக்கிறேன், எனக்கு நல்ல பலன் கிடைக்காதா? நான் வாழ்நாள் பூரா கஷ்டமே பட்டுட்டு இருக்கிறேன், அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலையாகவே இல்லை. எனக்கு சோதனையான வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில வேதனையும் சோதனையும் தான் எனக்கு வாழ்க்கையா, எனக்கு வேற எதுவுமே இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அப்படி நினைக்கும் போது அவங்க ஒரு கோயிலுக்கு போக நினைக்கிறாங்க, சாமி கும்பிட நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் சாமியை கும்பிட்டுமே விரக்தி அடைஞ்சிடுறாங்க. சாமியை கும்பிட்டுமே எனக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்க வேண்டாம். உங்களுடைய கரும வினைகள் தான் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இது போக இப்ப மிதுன ராசியில ஒரு பெண் பிறந்திருக்கிறாங்க, ஒரு ஆண் பிறந்திருக்கிறாங்கன்னா, அவங்க பொதுவா எந்த சாமியை கும்பிடணும்னு ஒரு விவரம் இருக்குது. அப்போ பாத்தீங்கன்னா, இப்போ
புதனுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்களாப்பட்டது விழுப்புரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கல்பட்டு என்கிற சேத்திரத்தில் உள்ள சிவன் பார்வதியை கண்டிப்பாக நீங்கள் வழிபடணும். அப்படி வழிபடுவதால் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களாகப்பட்டது கரைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய கால பைரவரையும் சனி பகவானையும் நீங்கள் வணங்கி வர வேண்டும். அப்படி வணங்கி வருவதால் உங்களுடைய வாழ்க்கையில நம்ம பிறவி கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், நம்மளால கஷ்டத்தை தாங்க முடியல, எனக்கு கல்யாணம் ஆகல, குழந்தை பாக்கியம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே சோதனைகளாக இருக்குது, இந்த சோதனைகள் தீரதா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த தெய்வத்தை வணங்கினால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இது மிதுன ராசிக்கே ஒரு பொதுவான தெய்வம். இந்த தெய்வத்தை நீங்க வணங்கி வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சகல பிரச்சனைகளிலிருந்தும் வழி பிறக்கும். இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு தொழில் செய்றீங்க, அந்த தொழில்ல மேன்மையடைய முடியல, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த தொழிலை இடைஞ்சல், உங்களுக்கு போட்டி பொறாமைகள், அந்த தொழில நீங்க வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதற்கு நான் என்ன பண்றது? அப்ப நான் என்னுடைய வழியில போய் நான் தொழிலை மேம்படுத்தணும், அதன் மூலியமா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. இதற்கு நான் எந்த கோயிலுக்கு போறதுன்னு கேட்டீங்கன்னா, திருக்கொள்ளிக்காடு இந்த கோயிலுக்கு போய் அந்த தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் பல மடங்கு தீரும். கண்டிப்பா நீங்க தொழில் நல்லா இருக்கலாம். உங்களுக்கு வந்த அந்த எதிர்ப்பு, போட்டி, பொறாமை, திருஷ்டி, செய்வினை, சூனியம் எல்லாமே பார்க்க போனா உங்ககிட்டயே நெருங்காது. அந்த அளவுக்கு அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்குது. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் பார்க்க போனா ரொம்ப பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கிறாங்க, அதுல 100 பேர் 200 பேர் வேலை செய்யறாங்க. அவங்க வேலையாட்கள் சரியா அமையறதில்லை. அந்த 100 பேர் வேலை செய்யறங்க ஆட்கள் இருந்துமே அந்த ஃபேக்டரி வளர்வதில்லை. வேலையாட்கள் சரியா அமையாம அதனால ஓனருக்கு தலைவலி, பிரச்சனை, அந்த கம்பெனியை இழுத்து மூடிடலாமா இப்படிங்கிற சூழ்நிலை வருதுன்னா கண்டிப்பாக ஒண்ணுமே நீங்க பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. நேர குச்சனூர் போங்க, குச்சனூர் போயிட்டு அந்த சனி பகவானை வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக கண்டிப்பாக குறையும். அந்த கொச்சனூர் தெய்வத்துடைய அனுகிரகமாகப்பட்டது, அந்த சனி பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்து வைப்பாரு. இதன் மூலியமாக கண்டிப்பாக நீங்க நல்ல பலனை அடையலாம். ஒரு சிலருக்கு ஆகப்பட்டது தனக்கு நியாயமான ஆசைகள் இருக்கும். அந்த நியாயமான ஆசைகள் கூட எனக்கு நிறைவேற்றம் அடையல, நான் என்ன பிரியப்பட்டாலும் அது நடக்க மாட்டேங்குது. ஒரு சிலருக்கு இந்த ராகு பகவானால இந்த தடங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கும். அப்ப இதற்கு எந்த கோயிலுக்கு போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தில்லை காளியம்மன் கோயிலுக்கு நீங்க போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். அதே சமயத்துல இந்த ராகு பகவானுடைய அனுகிரகங்கள், அந்த ராகு பகவான் உங்களுடைய ஜாதகத்துல கெட்டிருக்குதுன்னா நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திருமணம் நடக்கும். அந்த திருமணத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள், அந்த சோதனைகள் கண்டிப்பாக தீரும். அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்க உப்பு வாங்கி போட்டு கும்பிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இது போக ஒவ்வொருத்தருக்கும் கேது தசை நடக்கும் அவங்க வாழ்க்கையில. அந்த கேது தசை நடக்கும்போது வாழ்க்கையில விரக்தியே வந்துடும். எங்கேயாவது போய் செத்து போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு சோதனைகள் வரும். தான் எந்த காரியம் எடுத்தாலும், எந்த விஷயம் நம்ம செய்ய போனாலும் அது தடுங்கலாகும், பிரச்சனையை கொடுக்கும், சோதனையை கொடுக்கும். நாம் எதுக்குடா வாழணும் இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தம் வரும். அந்த கேது திசை வரும்போது, அந்த கேது திசை காலகட்டத்துல சிதம்பரம் கோயிலுக்கு போயிட்டு அங்க திருமுறை காட்டிய விநாயகர் அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கி வந்தால் கண்டிப்பாக அந்த கேது திசையில உங்களுக்கு நல்ல அனுகிரகம் கிடைக்கும். அந்த கேதுவால் வரக்கூடிய சோதனைகள் கண்டிப்பாக தீரும். அந்த விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அருகம்புல்ல வச்சு கும்பிட்டு வாங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு அப்பா மகன் ஒரே வீட்டில் இருப்பாங்க,
அவங்க நல்ல திருப்தி இருக்காது, நல்ல சந்தோஷம் இருக்காது. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது. ஒரு சிலருக்கு மக்கள் பிறந்து வளர்ந்து அதன் மூலியமாக பிரச்சனைகளும் குழப்பங்களும் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்க்க போனா ஒருத்தருக்கு இருக்குதுன்னா அவங்க வந்து சிதம்பரம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சூரிய பகவானை கும்பிட்டு கண்டிப்பாக வந்து அந்த சூரிய பகவானை கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பூர்வீக பிரச்சனைகள் தீரும். அப்பா மகனுக்கு உண்டான பிரச்சனைகள் தீரும். அந்த குடும்பம் நல்ல முறையில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வாழ்ந்து நல்லா இருப்பீங்க. இப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில பிறந்தவங்களாகப்பட்டது கடந்த 5 வருஷ காலமாகவே குழப்பம், பிரச்சனை, தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. அது காரணம் அஷ்டமத்து சனி, 7ஆம் இடத்து சனி. இதுல நிறைய பாதிக்கப்பட்டு இப்போ 9ஆம் இடத்து சனியில ஓரளவுக்கு நல்லா இருக்கிறீங்க. நீங்க எந்த ரூபத்திலையும் நீங்க மோசம் போக மாட்டீங்க. நீங்க படிப்பாளிகள், படிக்காம போனாலும் நீங்க வந்து பார்க்க போன மேதைகள், அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய அந்த புதனுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க தோல்வியை கண்டு என்னைக்குமே துவண்டு போக மாட்டீங்க. நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வருவீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது. அந்த ஜென்ம ஜாதகத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.